ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விருச்சிக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 9 முதல் ஆகஸ்ட் 18 வரை உள்ள நாட்களுக்கு முதல் நாள் ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை, திருவோண நட்சத்திரம். 3ஆம் இடத்துல சந்திரன் தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், போக்குவரத்து, ஒரு சிறு பிரயாணங்களுக்கு வழிவகுக்கும், தகவல் தொடர்பு, ஆவணங்கள், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இது மாதிரியான நிகழ்ச்சிகள், சுபகாரியங்களுக்கான நிகழ்ச்சிகள், வெளிநாடு தொடர்புக்கான நிகழ்ச்சிகள், இது மாதிரியெல்லாம் நல்லாயிருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்டது, கோவில் வழிபாடுகள், இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த திருவோணம் முடிஞ்சு மதியம் 2:23க்கு அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது. அப்போ இந்த அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானத்தில் நம்முடைய லக்னாதிபதி செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கும் நமக்கு மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள், உறவுகள் சார்ந்த நன்மைகள், நண்பர்கள் வகையில், மூத்த சகோதரி வகையில், தகப்பனார் வகையில் ஏதாவது ஒரு அன்பு பரிமாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கும், கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கும், ஐடி துறையில் இருக்கவங்களுக்கும், மூளை உழைப்பு சார்ந்த அனைத்து ஸ்மார்ட் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு சற்று ஆவரேஜாக மந்தமாக போகும். மறுநாள் ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:52க்கு இந்த அவிட்ட நட்சத்திரம் முடியுது. அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் தொடங்குகிறது. ராகுனுடைய நட்சத்திரம். 4ஆம் வீட்டிலேயே ராகுவே இருக்கார். ஆனால் குரு நட்சத்திரத்தில் இருக்கார், புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி வரும். டென்ஷன் ஆகும். தாமதமாக வேலை நடக்குதுன்ற ஒரு கவலை இருக்கும். வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு குறைவாகவும் பணத்தட்டுப்பாடுனால ஸ்ட்ரெஸ் ஆகிறதும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ராகு திசையோ குரு திசையோ நடக்கும்போது இது மாதிரியான சங்கடங்கள், ஏன்னா குருவும் ராகுவும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. அதனால் இது கெட்ட பாவ பரிவர்த்தனைன்னு எடுத்துக்கணும். ஸோ இருந்த போதிலும் கூட நமக்கு தொழிலை பாதிக்காது. ரொம்ப வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. பட் மனம் கொஞ்சம் வேகமாக இருக்கும், அதிருப்தியாக இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை மதியம் 12:59 வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு குருவனுடைய நட்சத்திரம் பூரட்டாதி தொடங்குகிறது. இதுவும் அதே தான். 8ல் இருக்கிற குரு ராகுவை போல செயல்படுகிறார். உபநட்சத்திரம் செவ்வாயாக இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்குங்கிற மாதிரி போகும். அதே மாதிரி குரு நமக்கு ஓரளவுக்கு பண வரவுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குவார். ஓரளவுக்கு நமக்கு உழைத்தாலும் கூட நமக்கு களைப்பில்லாமல் இந்த செவ்வாய், லாபத்தில் இருக்கிற செவ்வாய் நமக்கு நன்மை தருவார். ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை மதியம் நண்பகல் 11:51 வரைக்கும் இந்த பூரட்டாதி இருக்குது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம். 5ஆம் இடமான மீனராசிக்கு சந்திரன் போகிறாரு. அங்கே சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனியுமே அந்த உத்திரட்டாதியில் இருக்கார். சனியும் சந்திரனும் செயற்கை பலன்களை தரக்கூடிய அமைப்பு. அதுபோக புதன் நமக்கு 9ஆம் வீட்டில் கடகராசியில் அவர் ஒரு சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இது அகம் சார்ந்த நன்மைகளை தரும். இப்போ ஒரு நோயிலிருந்து விடுபடுறது, ஒரு கடனை அடைக்கிறது, ஒரு குழந்தைகள் பல நம்ம பிரியமாக இருக்கிறது, விருப்பப்பட்டவர்களோடு பிரியமாக இருக்கிறது, மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள், பெரியவர்கள் ஆசீர்வாதம் வாங்குதல், பூர்வீக சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட்டு, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மேல் படிப்புக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக மன அமைதி இருக்கும். நமக்கு ஆரோக்கியத்துக்கும் ஒரு மன திருப்திக்கும் நல்ல நாளாக இருக்கிறது. சுபகாரியங்களுக்கும் முடிவெடுக்கலாம். ஆகஸ்ட் 13 புதன்கிழமை காலையில் 10:32க்கு ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். இவரும் நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அந்த பாக்கியஸ்தானத்தில் அதுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் புதன் இருக்கார். சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஒரு இன்பமான காரியத்தை செய்ய போய் பிரியமானவர்கள்ட்ட பிரியமாக பேச போய் தேவையில்லாமல் அதில் கொஞ்சம் மன வருத்தங்கள், ஸ்ட்ரெஸ்ஸுகள் உண்டாகும். அது தகப்பனாராக இருந்தாலும் சரி, நமக்கு பிரியப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஸ்மூத்தாக போய்க்கணும். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மறுநாள் ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை காலை 9:05க்கு அஸ்வினி நட்சத்திரம்.
5ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 6ஆம் வீட்டுக்கு மேசராசிக்கு மாறிடுறார். கேதுனுடைய நட்சத்திரம். இப்போ கேது வந்து நமக்கு 10ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால இன்றைக்கும் வந்து நமக்கு வேலை நல்லாயிருக்கும். வேலை வந்து பல மடங்கு, அதாவது 2 மடங்கு அதிகமாக செய்ய வேண்டி வரும். அதன் மூலம் நமக்கு ஆதாயமும் உண்டு. நமக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் நல்லா போகும். பணவரவு, வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை காலை 7:35க்கு பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கரன் வந்து நமக்கு 8ல் இருக்கார், அதுவும் குருவோடு சேர்ந்து இருக்கார். குருவும் குரு நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு, சுக்கரனும் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த சுக்கரன் குரு சேர்க்கை பலனை இன்றைக்கி அது 8ஆம் இடத்துல தர்றதுனால பார்த்து பேசணும். பழகிற விதத்தில் ஒரு ஏதாவது ஒன்று பேசி அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வர்றது, டென்ஷன் ஆகிறது. அதே மாதிரி பொருள் பாதுகாப்பில் கவனமாக இருக்கணும். ஞாபக மறதியில் கவனமாக இருக்கணும். வாகனம், உணவுகள் உட்கொள்வது, இதில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் என்பது எதிர்பாராமல் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சில துக்க நிகழ்வுகளோ அல்லது நமக்கு வேதனைப்படக்கூடிய சம்பவங்களோ நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 6:05க்கு கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியன் வந்து புதனுடைய நட்சத்திரமான கடகராசியில் ஆயில்யத்தில் இருக்கார், சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கும் வந்து அகம் சார்ந்த நன்மைகள், உறவுகள், கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, கமிஷன் வகை பிஸ்னஸ்ஸு, ஐடி லைன் இதுக்கு நல்லா இருக்குது. திருமண காரியங்களுக்கு நல்லா இருக்குது. அனைத்து விதமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகளுக்கும் நம்மளுடைய மன திருப்திக்கும் உகந்த நாளாக இருக்கிறது. ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரம். இப்போ நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 7ஆம் வீட்டில் வந்துடுறாரு. இன்றைக்கி நல்ல நாள் தான். திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள், பாக்கியம், அதாவது குலதெய்வ கோயில் வழிபாடு, பெற்றோர்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு, மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட ஈடுபாடு, திருமண காரியங்களுக்கான வரன் பார்க்குறது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறவங்க, உணவு சார்ந்த ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். கலைத்தொழில்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். முதல் நாள் மிட் நைட்லேயே தொடங்கிறது. இந்த மிருகஸ்ரீஷ 2 பாதம் நமக்கு ரிஷபராசியில் இருக்கும். மிச்ச 2 பாதம் நமக்கு 8ஆம் இடத்துல இருக்குது, மிதுன ராசியில். இது வந்து மதியம் 2:39 சந்திரன் 8க்கு போகிறாரு. அதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். ஸோ அது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கும், நல்லாயிருக்கும். செவ்வாய் போல் பலன் கொடுக்கும். செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கும் சுப நிகழ்ச்சிகள் மனது இனிமையாக இருக்கிறது. எல்லாமே சிறப்பாக இருக்கும். நமக்கு வேண்டியபடி ஒரு ஏதாவது இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறதுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.